ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகருடைய மனைவிக்கு அவருடைய நண்பர் தான் இப்போ வந்து படுக்கை அறையில் புது துணையாக இருக்கிறாரு. 2 பேருக்கும் இடையிலான அந்த காதல் மலர்ந்து பறந்து போயிட்டுருக்கு தான். ஸோ இப்போ தான் புது படம் கிடச்சிருக்கு, அதனால் சைலண்ட்டாக டீலிங் ஓடுதான். என்ன எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இளம் நடிகர் எப்போதுமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஜாலியாக இருக்கிறது அப்படின்றத ஒரு வாடிக்கையாக கொண்டு இருக்கக்கூடிய நிலையில், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு ஜாலியாக சகஜமாக கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி வைக்கிறது, குடித்து கூத்தடிக்கிறது அப்படின்ற நிலையை வச்சுருந்துருக்கிறார். தற்போது நடிகருடைய மனைவிக்கும் நடிகருடைய நண்பருக்கும் இடையே ரகசியமான ஒரு காதல் மலர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு கிசுகிசு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நடிகர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கூட நடிக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்கள, சக நடிகைகளுடைய படு நெருக்கமான மொத்த காட்சிகள், படுக்கறை காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த மெயின் கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க. இவர் தனியாக தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு தன்னுடைய ஃபோனில் ஷூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் சீனில் நடித்தேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கிட்ட போட்டு காட்டி வீட்டில் வந்து வெறித்தனமாக வேலை செய்வார். அந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி இந்த நடிகையை இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி வீட்டில் இருக்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து தன்னுடைய வேலைகளை செய்கிறது அடிக்கடி இப்படி காட்டி வெறுப்பேற்றிருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேலும் வந்து மனைவியே வந்து பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறது, மனைவிக்கு தேவையான ஷாப்பிங் உள்ளிட்ட பல வீட்டு வேலைகளுக்கும் தன்னுடைய நண்பன் அனுப்புறது. எப்போவுமே பொண்டாட்டி அங்கே வாங்கிவான்னு கூப்பிட்டா உடனே வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றது. அந்த ஃப்ரெண்டு போய் ஷாப்பிங்கு அதெல்லாம் அந்த வேலையுமே பார்த்து இரவில் பண்ணக்கூடிய கட்டில் வேலையும் வந்து சேர்த்து பார்த்துருக்காரு போல், அப்படி தான் நமக்கு தோணுது. பல வீட்டு வேலைகளுக்கும் தன்னுடைய நண்பனையே நம்பி வச்சுருக்கிறாரு அந்த நடிகர். ஸோ இந்த நிலையில் வந்து நடிகரின் மனைவிக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒத்தாசையாக இருந்திருக்கிறாராம். ஸோ இதனால் காதல் மறந்துடுச்சான். கணவர் இருக்கும்போது நண்பர்கள் கும்பலாக இருப்பாங்களாம். ஆனால் புருஷன் இல்லாத நேரத்தில் ஒரு சில நண்பர்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சில மினிட்ஸ்லேயே நிமிஷங்களே வந்து கிளம்பிடுவாங்களாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நண்பர் மட்டும் பல மணி நேரங்கள் ரொம்ப ஒத்தாசையாக கட்டில் நடுங்க ஒத்தாசையாக இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதாவது கட்டில் வேலைகள், ரிப்பேர் பண்ணுற அந்த மாதிரி வேலைகள், அவருடன் அதிகமான நேரம் செலவு செய்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, குறிப்பாக சமையலில் உதவி செய்கிறது, ஒரு வேளை கிச்சனில் எதாவது பண்ணுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப ஒத்தாசையாக இருந்திருக்கிறாரு. நான்வெஜிடேரியன் ஐட்டங்கள், புரியுதா, நான்வெஜிடேரியன் ஐட்டங்களை ரொம்ப வெரைட்டியாக செஞ்சு பார்த்துருக்குறாங்க 2 பேருமே. ஸோ இதனால் மனசில் ரொம்ப ஆழமாக இடம் பிடிச்சிட்டாராம் அந்த மனைவி கிட்ட. ஸோ இதனால் வந்து குழந்தை பிறக்காத காரணத்தால் அவதிப்பட்டு இருந்தாலும் நடிகருடைய பணத்தில் வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரக்கூடிய அம்மனிக்கு தொடர்ந்து கணவரை ஏமாத்துறமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருடைய மனசாட்சி கண்ணாடி முன்னாடி தோன்றி கேட்டிருக்குது. ஸோ இந்த நிலையில் வந்து நடிகரை ஒரு வேளை மேபி சரி விவாகரத்து செஞ்சுட்டு இந்த நண்பரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாராம். ஸோ தன்னுடைய ரகசிய காதலன்கிட்ட இந்த மாதிரி மேட்ரை போட்டு உடைக்க அவர் உடனடியாக வந்து இப்போ எதுவும் பண்ணி தொலைச்சிடாத, இப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு புது படம் ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து முக்கியமான படம், இந்த நேரத்தில் இந்த மேட்டர்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவனுடைய கெரியர்லேயே பெரிய பிளாக் மார்க் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும் அவனோட இமேஜு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சைலண்ட் ஆயிருன்னு சொல்லி ஆஃப் பண்ணியிருக்காராம். நம்மளை காதலிப்ப இருக்க மாதிரி லவ் பண்ணுற மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு வேளை யூஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி மனைவிக்கு இப்போது டவுட் வந்திருக்கு. ஸோ ஒரு வேளை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கல்யாணம்னு சொன்னவொடனே ஜெகா வாங்குகிறான், ஒரு வேளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டானோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க அந்த நடிகருடைய மனைவி. இந்த விஷயத்தை அப்படியே வந்து சைலண்ட்டாக டீலிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஸோ இது எந்த நாளைக்கு எத்தனை நாளைக்கு இதை வந்து மூடி மறைக்க முடியும் அப்படின்னு தெரியல. எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வரும், ஒரு நாள் விவாகரத்து அப்படின்னு சொல்லி வரும், அப்போ நம்ம பேசிக்கலாம். யார் இந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் பேசுவோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.